பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 118 சங்கீதம் 24 வசனம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடுவோம். ஆண்டவர் ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறார். நீதிமொழியில் 27:1 சொல்கிறது, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே, நாளை தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டு. அநேகருடைய வாழ்வில் நாளைக்கு இப்படி இருப்பேன், நாளைக்கு உயர்ந்திருப்பேன், சிறந்திருப்பேன். ஆனால் பரிசுத்த வேதம் ஒரு மனிதனுக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரகம். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் நீங்கள் தூய்மையாய் வாழ்வதற்கும் இறைவனுடைய அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் நாளைக்கு இல்லை, இன்றைக்கு. அப்போ இன்றைக்கே தருவேன், இப்போதே தருவேன், இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என அழகான வார்த்தைகள்லாம். மக்களை, இன்றைக்கு இது கர்த்தர் உண்டு பண்ணினால், இதில் நீங்கள் விசாரப்படவும், இது துக்கப்படவும் கண்ணீரிடம் வேண்டாம். இது நம் பங்குகளை அனுப்புகிற நாள் என்ற நிகழ்மையில நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பெற வேண்டும். இந்த நாள் நீங்க தொலைத்துறாங்க. நேற்று தினம் நீங்க, ஐயோ நேற்று நல்லா இருந்தேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா உண்டேன், நல்லா மகிழ்ச்சியா இருந்தேன், நேற்றைய தினத்துக்காக இந்த நாளை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். இதுதான் கர்த்தர். இல்லை நீங்க சொல்ல, நாளைக்கு நான் தூய்மையாக இருப்பேன், நாளைக்கு நான் ஊழியம் செய்வேன், நாளைக்கு நான் பணக்காரன் ஆகிடுவேன், நாளைக்கு நீ இருக்கு தெரியாது, நாளைக்கு பிறக்கனே உனக்கு தெரியாது. அது அர்த்தம் என்ன? நாளைக்கு நீ இருப்பேனே உனக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்போ இந்த நாள் தான் உன்னுடைய நாள். இதிலே மகிழ்ந்து களி கூறணும். ஒருவேளை சண்டையோடு, சச்சரியோடு, கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பக்கத்து வீட்டில் எதிரிகளோடு போராடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தான். நாளைக்கு எதிரி பற்றி கவலைப்பட, நாளைக்கு சாப்பாடு பற்றி கவலைப்படாதீங்க. நாளை தினம், நாளை தினத்துக்காக கவலைப்படுமா? கவலைப்படுவதனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீ நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது சொல். கவலை என்னென்றால் அது மனுஷனை அது ஒடுக்கக்கூடியதாக மாறுகிறது. உங்களை சிந்திக்கக்கூடாதபடிக்கு உங்கள் சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை எழுந்து போகக்கூடியதாக மாற்றுகிறது. அதனால தான் நாளை தினத்தை குறித்து நீங்கள் கலங்காதே. இந்த நாள் தான் உனக்கு கொடுக்கப்பட்ட நாள். இது வெற்றி நாளாய் நீங்கள் இந்த நாளையை நீங்கள் மகிழுங்க, களி கூறுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த நாளை எப்படி மகிழ்ச்சியாய் அனுபவிக்க வேண்டிய முயற்சி பண்ணுங்க. எதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார்? ஒரு நாள் பிறப்பதை அறியாயே அப்படி எழுந்திருக்குது. அதனால ஒரு அற்புதமான நாள், ரட்சணை நாள் இது, உங்களுக்கு விடுதலை நாள் இது, மகிழ்ச்சி நாள் இது, பங்குகளை அனுப்புகிற நாள், பரஸ்பரத்தை அன்பை வளர்க்கிற நாள் என்று நீங்க உணர்ந்தீங்கன்னா இந்த நாளை நீங்க துக்க முகத்தோடு தெரிவதில்லை, தோல்வியோடு தெரிவதில்லை, ஏமாற்றத்தோடு தெரிவதில்லை. இந்த நாளில் நீங்க எழுச்சி அடைகிற நாள், நீங்க மகிழ்ச்சி அடைகிற நாள், தெம்பாய் இருக்கிற நாள். நீங்க சோர்ந்து போய் உட்காராதீங்க, தளர்ந்து போய் உட்காராதீங்க. பரிசுத்த வேதம் சோர்ந்து போனவனுக்கு நான் சத்துவத்தை கொடுத்து பலனில்லாதனுக்கு நான் பலத்தை தருவேன், முடவனும் மானை போல சொல்லுவான். இப்படி அழகான வார்த்தைகள் வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிற போது நீங்க ஒடுங்கியோ கலங்கி நிற்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு பலம் தருவான். நான் திரும்ப உன் வயதை வாழ வயதை போல மாற்றுவேன். ஆண்டவர் ரட்சணை சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். இதனாலே நீங்கள் இந்த நாளிலே கர்த்தருக்குள்ளே பலனாயிருங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்க இதயத்தின் வேண்டுதலை தேவன்கிட்ட சொல்லுங்க. அவர் மன விருப்பத்தை தருவார். மன மகிழ்ச்சியை கேளுங்க, மனமகிழ்ந்து மகிழ அதற்குரிய வழியெல்லாம் உண்டாக்குங்க. ஏனென்றால் இந்த நாள் தான் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட நாள். இறந்த கடந்த காலத்தை பற்றி கவலை இல்லை. பிறக்க முடியாத, போகிற எதிர்காலத்தை குறித்து நமக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய நாள். இந்த நாளிலே நீங்கள் எதையாக செய்ய வேண்டும் என்றால் அதை உருப்படியாய் உங்கள் முன்னேற்றத்துக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய ஆசிரியத்துக்கும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்து பார். இது ஒரு மகிமை நாளாக அமையும், வெற்றி நாளாக அமையும். நாளை தினத்தை குறித்த ஒரு மேன்மையோ பெருமையோ வேண்டாம். அது நமக்கு என்ன கலர் இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது, அந்த இடத்துல நம்ம கூட யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது. அது வருகிற பிறக்க போகிற குழந்தை, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நமக்கு தெரியாது. அது உயிரா பிறக்கமா செத்து பிறக்கமான்னு தெரியாது. அதனால இந்த நாள் தான் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட, இந்த நாள் தான் நமக்கு அருளப்பட்ட நாள். அதனால தான் இதிலே கலிகூர்ந்து மகிழும். என்ன சொன்னது? கர்த்தர் உண்டு பண்ணினால் அதில் மகிழ்ந்து களி கூறவும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்ன வாய்ப்பையோ அதை தேடுங்கள். உங்களோட மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள். விசாரப்படவோ, துக்கப்படவோ, குறை பேசவோ அந்த நாள் இல்லை, அந்த நேரமும் இல்லை. அதனாலே இந்த உலகம் போகிற போக்கில் நீங்களும் போக வேண்டாம். உங்களுக்கு உள்ளதை போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கவலைப்பட்டு அந்த நாளை வீணாக்காதீங்க. ஆத்திரப்பட்டு ஒண்ணுமில்லாமல் போயிடாதீங்க. மகிழ்ங்க, போதும் என்ற மனதோடு வாழுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து களி கூற கடவுள். இந்த வார்த்தைப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.